இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் நடந்து வரும் அதே நேரத்தில் மறுபுறம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான T20 தொடர், ஒருநாள் தொடர் என 2 தொடர்களும் நடந்து வந்தது. இதில் சமீபத்தில்தான் T20 போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த இரு அணிகளுக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடங்கியிருக்கிறது. இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு அதிக அழுத்தம் என்பது இருந்து வந்தது. ஏனென்றால் ஏற்கனவே 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் தொடர்ச்சியாக ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியாமல் அனைத்து போட்டிகளிலும் தோல்வியடைந்து T20 தொடரை மொத்தமாக பறிகொடுத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஆகவே அதற்கு பழிதீர்க்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரையாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்ற அழுத்தம் என்பது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் முழுவதும் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருந்த போதும் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியால் T20 தொடரை கைப்பற்ற முடியவில்லை. அதனால் கண்டிப்பாக இந்த ஒருநாள் தொடரையாவது எப்பாடுபட்டாவது கைப்பற்ற வேண்டும் என்று வெஸ்ட் இண்டீஸ் அணி தீவிரமாக களமிறங்கியது. அதே சமயம் இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் தொடரையும் கைப்பற்றி மொத்தமாக இந்த சீரீஸை வாஷ் அவுட் செய்ய வேண்டும் என்றுதான் இந்திய அணியும் நினைத்தது. அதன் காரணமாகத்தான் இந்த ஒருநாள் போட்டியில், அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக T20 தொடரில்தான் சூரியவன்சி களமிறக்கப்பட்டு வந்தார். இப்போது இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் சூரியவன்சி சேர்க்கப்பட்டார். அதற்கு மிக முக்கிய காரணம், நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரையும் இந்திய அணி மொத்தமாக கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம்தான். ஆனால் இந்த தொடரை பொறுத்தவரையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் தற்போது இலங்கை அணிக்கு எதிராக நடந்து வரும் டெஸ்ட் தொடரில் சுப்மன் கில், KL ராகுல் உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் விளையாடி வருகின்றனர். இவர்கள் இருவரும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். ஆனால் இப்போது இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருவதால் இவர்கள் இல்லாமல்தான் T20 அணியின் கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில்தான் இந்த ஒருநாள் அணியும் களமிறங்கியது. அதுவும் அப்படியாக நடைபெற்ற இந்த முதல் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்கள் இந்த போட்டியில் களமிறங்கவில்லை. இவர்களுக்கு பதிலாக மற்ற இளம் வீரர்களைத்தான் இந்திய அணி இந்த போட்டியில் பயன்படுத்தியிருந்தது. ஆகவே ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், சுப்மன் கில் உள்ளிட்டவர்கள் இல்லாதது என்பது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இந்த ஒருநாள் தொடரில் கூடுதல் சாதகமாக பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் டாஸை வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை புதிய ஓப்பனரான சஞ்சு சாம்சனும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். இவர்களது ஜோடி என்பது இப்போதுதான் புதிதாக களமிறங்குகிறது. ஆகவே இவர்களின் அணுகுமுறை என்பது எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடும் வகையில்தான் இவர்களது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் அமைந்திருந்தது. ஆமாங்க, இந்த இருவரும் பேட்டிங் செய்ய களமிறங்கி அதிரடியாக விளையாடி ஓப்பனிங்கில் அதிரடியில் மிரட்டிவிட்டனர். அதுவும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதல் 2 ஓவர்கள் வரை சஞ்சு சாம்சனுக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. முழுக்க முதல் 2 ஓவர்கள் வரை முழுவதும் சூரியவன்சி தான் பேட்டிங் செய்திருந்தார். அப்படியாக இவர் பேட்டிங் செய்து அதிரடியாக விளையாடியதை பார்த்துவிட்டு இந்த பிட்ச் என்பது பேட்டிங்கிற்கு அதிக சாதகமாக இருப்பதை உணர்ந்து சஞ்சு சாம்சனும் 3வது ஓவரிலிருந்து அதிரடியில்தான் தொடங்கினார். வழக்கமாகவே சஞ்சு சாம்சனின் பேட்டிங் ஸ்டைல் என்பது ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடி போக போக அதிரடியாக விளையாடக்கூடியவர். ஆனால் இந்த போட்டியில் சூரியவன்சியின் அதிரடியை பார்த்துவிட்டு சஞ்சு சாம்சனும் முதல் பந்திலிருந்தே அதிரடியை தொடங்கிவிட்டார். இந்த விஷயந்தாங்க சூரியவன்சி இந்திய அணியில் இருப்பதற்கான முக்கிய பலமாக மாறுகிறது. ஏன்னா சூரியவன்சி போன்ற ஒரு இளம் வீரர் அதிரடியாக விளையாடும்போது, இந்த சிறுவனே இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடும்போது நாம் ஏன் விளையாடக்கூடாது என்று மற்ற இந்திய பேட்ஸ்மேன்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் தோன்றும். அதுதான் இந்திய அணியின் தற்போதைய தொடர் வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாகவும் மாறி வருகிறது. ஆக இந்த போட்டியிலும் கூட சூரியவன்சியின் அதிரடியை பார்த்து சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடினார். அதிலும் இந்த போட்டியில் வெறும் 5 ஓவர்களிலேயே இந்திய அணி
60 ரன்களை கடந்துவிட்டது. அதுவும் இது ஒரு 50 ஓவர் போட்டியாகும். T20 மேட்ச் கூட கிடையாதுங்க. அப்படி இருந்தும் கூட இந்த போட்டியை வெறித்தனமான அதிரடியில் தொடங்கியது இந்திய அணி. அதன் பிறகு தொடர்ச்சியாக சிக்சர்கள், பவுண்டரிகள் என விளாசிய நம்முடைய சூரியவன்சியும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து அதிவிரைவாக 2 பேருமே சதத்தை தொட்டுவிட்டனர். பின்னர் 121 ரன்கள் எடுத்திருந்த போது சஞ்சு சாம்சன் அவரது விக்கெட்டை இழக்க, அதற்கு பிறகு இசான் கிசான் களமிறங்கினார். இசான் கிசானும் சூரியவன்சியும் சேர்ந்து அடுத்த ஒரு மிரட்டலான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்தனர். அதுவும் இந்த இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சிக்சர்கள், பவுண்டரிகள் என மாற்றி மாற்றி விளாசினார்கள். இதற்கு முன்பு சஞ்சு சாம்சன் கூட இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடவில்லை. ஓவருக்கு ஒரு சிக்சர் 2 பவுண்டரி அல்லது 2 சிக்சர் 1 பவுண்டரி என்பதைப் போலத்தான் அடித்து வந்தார். ஆனால் இந்த இருவரின் பார்ட்னர்ஷிப் என்பது, அதாவது சூரியவன்சியும் இசான் கிசானும் சேர்ந்து பேட்டிங் செய்ததை பார்க்கும்போது ஒரு ஓவருக்கு 4 பவுண்டரிகள் அல்லது 3-4 சிக்சர்கள் என வந்து கொண்டிருந்தது. அந்தளவுக்கான ஒரு காட்டுத்தனமான அதிரடியை இவர்கள் வெளிப்படுத்தி வந்தனர். இவர்களின் அதிரடியை பார்க்கும்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டி என்பது சரித்திர நம்பர் 1 போட்டியாக மாறப்போகிறது என்று. ஆமாங்க, அதை உறுதிப்படுத்துவது போல இந்த போட்டியில் நம்முடைய சூரியவன்சி மட்டுமே அதிரடியாக விளையாடி 253 ரன்கள் வரை தனி ஆளாக எடுத்திருந்தார். இவ்வளவு ரன்களை எடுப்பதற்கு இவர் எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை தான் மிக மிக ஆச்சரியமான விஷயம். ஏனென்றால் இவ்வளவு ரன்களை அடிப்பதற்கு சூரியவன்சி எதிர்கொண்ட மொத்த பந்துகளே வெறும் 89 பந்துகள் தான். அப்படியென்றால் இவர் எந்தளவுக்கு அதிரடியாக விளையாடியிருப்பார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இவரை தவிர்த்து இந்த போட்டியில் இசான் கிசானும் சதத்தை தொட்டிருந்தார். 113 ரன்கள் வரை இவர் எடுத்திருந்தார். இவரும் அதிரடியாகத்தான் விளையாடியிருந்தார். அந்தளவுக்கு இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையில் முதல் 3 பேட்ஸ்மேன்களுமே சதத்தை கடந்துவிட்டனர். கிட்டத்தட்ட இவர்களே இந்த போட்டியில் கடைசி வரை பேட்டிங் செய்திருந்தனர். அதன் பிறகு கடைசி சமயத்தில் களமிறங்கிய மற்ற இந்திய பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஓரளவுக்கு அதிரடியாகவே விளையாடினார்கள். ஆனாலும் கூட இந்திய அணியின் ஸ்கோர் என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு சரித்திர ஸ்கோராக மாறியது. இந்த போட்டியில் இந்திய அணி சரியாக 603 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. எப்படி? 603 ரன்கள். இந்தளவுக்கு ரன்கள் என்பதை ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரையில் இதுவரை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ரன்களாகும். ஏனென்றால் ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரையில் 300 ரன்கள் அடித்தாலே அது மிகப்பெரிய விஷயமாகும். அதுவும் 400 ரன்கள் எடுத்துவிட்டால் அது மிக மிக பெரிய உலக சாதனையாகும். அப்படி இருக்கும்போது 400 ரன்கள், 500 ரன்கள் என கடந்து 600 ரன்களை தாண்டி இருக்கிறது இந்திய அணி. அப்படியென்றால் இந்த போட்டியில் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது எந்தளவுக்கு இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அதேபோல இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நிலைமையையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் இந்த போட்டியின் ஒரு கட்டத்திலெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்கள் என்ன செய்வதென்று குழம்பிவிட்டார்கள். வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் யார் யாருக்கு எப்போது பந்து வீச கொடுப்பது என்ற குழப்பமே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்குள் வந்துவிட்டது. அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த போட்டி குறிப்பிட்ட நேரத்திற்குள் நடந்து முடிக்கப்படவில்லை. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணி பந்து வீச எடுத்துக்கொண்ட நேரம் என்பது குறிப்பிட்ட அளவை விட 20 நிமிடங்கள் அதிகமாகும். இதுதான் 50 ஓவர் மேட்ச் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணி பந்து வீச அதிகபட்சமாக எடுத்துக்கொண்ட போட்டியாகும். அந்தளவுக்கு இந்திய அணி இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை மொத்தமாக வச்சு செய்துவிட்டது. பின்னர் இந்த ஒரு போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் அதிலும் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று அரங்கேறியிருந்தது. அது குறித்து அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி படைத்த இந்த ஒரு சரித்திர ஆட்டத்தை பற்றியும் நம்முடைய சூரியவன்சியின் நம்பர் 1 உலக சாதனை பேட்டிங்கை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.